ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாட்டுக்கோழி வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாம் முறிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சு நாட்டுக்கோழிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடலாம். பாத்திரத்தில் அப்படியே ஒட்டும், அது ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தட்டி வச்ச 6 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கூடவே 2 பெரிய தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வந்தாச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதை தனியாக வச்சுட்டு நம்ம இந்த டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 12 பல்லு பூண்டு, 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி 2 நல்லா அரைச்சி அதையும் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதையும் போட்டு வதக்கி விடுங்க. ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே எல்லாத்தையும் அரைச்சே போட்டோம்னா அது ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நம்ம கொஞ்சமாக அதை சேர்த்து வதக்குறோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த கலவையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஓரளவுக்கு பச்சை வாசனை போய் கொஞ்சம் நிறம் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு நல்ல வாசனை வரும், அதுவே தெரியும். இப்போ பச்சையாக ஒரு வாசனை இருக்கும் ஊற்றின உடனே. நல்லா அது சுண்டி வரும்போது நல்ல ஒரு கொஞ்சம் கலர் மாறி நல்லாவே இருக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஓரளவுக்கு கலந்து வரட்டும். தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் கலந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கலையும் உப்பு சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ எனக்கு கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து எப்படி திக்காயிடுச்சின்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கறியும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் குக்கர்லேருந்து ஆல்ரெடி இந்த கறியும் தண்ணியும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா அடியில் சின்ன சின்ன எலும்புகள் வரும் எப்போவுமே நம்ம கறி வேக வைக்கும்போது. அதை தனியாக கரெக்டாக வடித்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணோன்னா சாப்பிடும்போது சின்ன சின்ன எலும்பு போய் சிக்காது. எப்போவுமே அப்படியே வேக வச்ச பாத்திரத்துலேருந்து அப்படியே கொட்டாதீங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி பதமாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்துதா இல்லையான்றதையும் பார்த்து சரி பார்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டு அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இந்த டிஷ்ஷுக்காக நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். ஃபைனலாக அந்த மிளகோட ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க மிளகுத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி குழம்பு இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.